ஜெபம். அன்பின் தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அன்புக்காக, உம்முடைய கிருபைக்காக, உம்முடைய இரக்கங்களுக்காக நன்றி. காலை தோறும் உம்முடைய கிருபை புதிதாய் இருக்கிறதற்காக நன்றி அப்பா. நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் உம்முடைய சுத்த கிருபை தகப்பனே, நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு என்ன என்ன தேவைகளோ எல்லாவற்றையும் சிலுவையில் செய்து முடித்திருக்கிறீர். கிறிஸ்துவுக்குள் எங்களுக்கு ஒரு உன்னதமான இடத்தை நீர் கொடுத்திருக்கிறீர். உன்னதத்தில் அவரோடு கூட உட்காரும்படி செய்திருக்கிறீர். இந்த ஆவிக்குரிய அதிகாரத்தை எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறீர். ஒரு விசுவாசியாக எங்களுக்கு என்ன அதிகாரம் கிறிஸ்துவுக்குள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, சத்தியத்தின் மூலமாக எங்களுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறீர். நம்முடைய வார்த்தைகள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. நம்முடைய வார்த்தையை அனுப்பி எங்களை அழிவுக்கு நீர் தப்புவிக்கிற தேவனாக இருக்கிறீர். நம்முடைய வார்த்தையாகிய மன்னாவினால் எங்களை திருப்தியாக்குகிறதற்காய் நன்றி. என்ன என்ன தேவையில காத்து கொண்டிருக்கிறார்களோ ஏற்ற மன்னாவை நீர் கொடுக்கிறதற்காக நன்றி. என்னை மறைத்து நீர் வெளிப்படும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. ஒரு விசுவாசியின் அதிகாரம் என்ன என்று சத்தியத்தின் அடிப்படையில் நம்ம தியானித்து கொண்டிருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் ஒரு விசுவாசிக்கு என்ன அதிகாரம், வல்லமை கொடுக்கப்பட்டிருக்கிறது, என்ன இடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் உணர்ந்தாலும் உணரவில்லை என்றாலும் நாம் அனைவரும் ஒரு ஆவிக்குரிய யுத்தத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த ஆவிக்குரிய யுத்தத்தில் நம்முடைய எதிரி யார், நம்முடைய சார்பில் நிற்பவர் யார், நம்முடைய இடம் என்ன என்ற ஆவிக்குரிய இரகசியத்தை தெரிந்து கொள்ளவில்லை என்றால், நம்முடைய மனித கண்ணோட்டத்தின் படி பார்க்கும் பொழுது இந்த யுத்தத்தில் போராடுகிறவர்களாக, தோற்று போகிறவர்களாக மாறிவிடுகிறோம். இன்றைய விசுவாசிகளின் நிலை இப்படிதான் இருக்கிறது. நாம் உணர்ந்தாலும் சரி, உணரவில்லை என்றாலும் சரி, ஒவ்வொருவரும் ஆவிக்குரிய யுத்தத்தில் நின்று கொண்டிருக்கிறோம். தேவனுடைய இயல்பு என்ன? அவர் நமக்கு எதிராக இல்லை, இந்த யுத்தத்தில் நம்முடைய சார்பில் நின்று கொண்டிருக்கிறார் என்ற சத்தியத்தை நாம் கடந்த பகுதிகளில் தியானித்தோம். இன்றைக்கு நாம் பார்க்கின்ற சத்தியம், இந்த யுத்தத்தில் நமக்கு எதிராளி நம்முடைய சூழ்நிலைகளோ, நம்முடைய பலவீனங்களோ, நம்முடைய பிரச்சனைகளோ, நாம் எதிர்கொண்டு வருகின்ற மனிதர்களோ இல்லை. நமக்கு ஒரே எதிராளி பிசாசானவன் என்று சத்தியம் சொல்லுகிறது. 1 பேதுரு 5:8. தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். இந்த போராட்டத்தில் நாம் நம்முடைய எதிரியாக மனிதர்களையும், சூழ்நிலைகளையும், பலவீனங்களையும், நோய்களையும் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் சத்தியம் நம்முடைய எதிராளி பிசாசானவன், சாத்தான் என்று சொல்லுகிறது. அநேகர் சாத்தான் என்று ஒருவன் இருப்பதை ஏற்றுக்கொள்வது இல்லை. தேவனை விட யார் ஒரு பெரியவர் இருக்க முடியும்? தேவனை மீறி என் வாழ்வில் யார் நுழைய முடியும் என்று தங்கள் வாழ்வில் நிகழ்கின்ற அனைத்து காரியங்களுக்கும் தேவனே பொறுப்பு என்று நம்புகிறவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். இந்த யுத்த களத்தில் நீங்களும் தேவனும் மாத்திரம் அல்ல, மூன்றாவதாக ஒரு நபர் இருக்கிறார். தேவன் நமக்கு எதிராக இல்லை, தேவன் உங்களுடைய சார்பில் நின்று கொண்டிருக்கிறார். எதிராளி என்று இங்கு தேவனை குறிப்பிடவில்லை, பிசாசானவன் என்று சொல்லப்படுகிறது. இந்த சாத்தான்
அவனுடைய செயல்படும் முறை, அவன் எப்படி சாத்தானாக மாறினான், இதைதான் இன்றைய பகுதியில் நாம் பார்க்க போகிறோம். சாத்தான் தேவனை விட வல்லமை நிறைந்தவன் அல்ல. நம்முடைய வாழ்வில் அத்துமீறி நுழைகின்ற வல்லமை, அதிகாரம் அவனுக்கு கொடுக்கப்படவில்லை. அவனால் நம்மை மீறி நம் வாழ்வில் நுழைய முடியாது. இந்த சத்தியத்தை நீங்கள் தெரிந்து கொண்டால் தேவனுடைய வல்லமையை உங்கள் வாழ்வில் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். தேவன் உங்களுக்கு எப்படிப்பட்ட அதிகாரத்தையும் இடத்தையும் அவர் கொடுத்திருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சாத்தானை குறித்து பல்வேறு கருத்துக்கள் இருக்கலாம். ஆனால் சத்தியம் ஒரு இறையியல் கோட்பாடை அது கூறுகிறது. சாத்தானை தேவன் படைக்கவில்லை. தீமையை அவர் படைக்கவில்லை. அவர் படைத்த எல்லாவற்றையும் கண்டு அவர் நல்லது என்று சொன்னார். நல்லது என்று கண்டவற்றை அவர் படைத்தார். அவர் நன்மை செய்கிறவராகவே இருக்கிறார். இயேசு கிறிஸ்து பூமியில் மாம்சத்தில் இருக்கும் பொழுது நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்துவை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது என்றால், அவர் தேவனுடைய தற்சுரூபமாக இருந்தார். தேவனுடைய அசலாக அவர் இருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி என்றால் தேவன் நன்மை செய்கிறவர் என்று பொருள். அவரிடத்தில் தீமை இல்லை. சாத்தானை தேவன் படைக்கவில்லை. வாசிக்கலாம். ஏசாயா 14:12. அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே, நீ வானத்திலிருந்து விழுந்தாயே. ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே, நீ தரையிலே விழ வெட்டப்பட்டாயே. நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன். வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன் என்றும், நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும் நீ உன் இருதயத்தில் சொன்னாயே. அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே, நீ வானத்திலிருந்து விழுந்தாயே. ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே, நீ தரையிலே விழ வெட்டப்பட்டாயே. இந்த வசனம் ஆங்கிலத்தில் எப்படி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, லூசிஃபர் என்று பெயரோடு சொல்லப்பட்டிருக்கிறது. லூசிஃபர் என்பதற்கு விடிவெள்ளி என்று பொருள். அதிகாலையில் தோன்றுகின்ற விடிவெள்ளி என்று பொருள். தேவன் ஒரு அழகான ஒரு தூதனை படைத்தார். லூசிஃபர் என்ற தூதனை படைத்தார். அவர் சாத்தானை படைக்கவில்லை. அவர் படைக்கும்போது ஒரு அழகான தூதனை அவர் படைத்தார். எசேக்கியேல் 28:13-14. நீ தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் இருந்தவன். பத்மராகம், புஷ்பராகம், வைரம், படிகப்பச்சை, கோமேதகம், யஸ்பி, இந்திரநீலம், மரகதம், மாணிக்கம் முதலான சகலவித இரத்தினங்களும் பொன்னும் உன்னை மூடிக்கொண்டிருக்கிறது. நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாளில் உன் மேல வாத்தியங்களும் உன் நாகசுரங்களும் உன்னிடத்தில் ஆயத்தப்பட்டிருந்தது. நீ காப்பாற்றுகிறதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேருப், தேவனுடைய பரிசுத்த பர்வதத்தில் உன்னை வைத்தேன். அக்கினிமயமான கற்களின் நடுவே உலாவினாய். இந்த வசனத்துல லூசிஃபர், அந்த அழகான ஏஞ்சல், தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் இருந்தவர். பத்மராகம், புஷ்பராகம், வைரம், படிகப்பச்சை, கோமேதகம், யஸ்பி, இந்திரநீலம், மரகதம், மாணிக்கம் முதலான சகலவித ரத்தினங்களும் பொன்னும் உன்னை மூடிக்கொண்டிருக்கிறது. நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாளில் உன் மேள வாத்தியங்களும் உன் நாக சுரங்களும் உன்னிடத்தில் ஆயத்தப்பட்டிருந்தது. அப்படி என்றால் இசை கருவிகளோடு அந்த தூதனுடைய
உடல் அமைப்பில் இசைக்கருவிகளோடு சகலவித விலையுயர்ந்த கற்களோடு பொன், வைரம், படிக பச்சை, புஷ்பராகம் இப்படி விலையுயர்ந்த ஒரு கற்களோடு அழகாக படைக்கப்பட்ட ஒரு ஏஞ்சல், ஒரு தேவதூதன். இதை பல வேத ஆராய்ச்சியாளர்கள் பரலோக ராஜ்யத்தில் தேவனை ஆராதிக்கக்கூடிய ஆராதனை கூட்டத்தின் தலைவராக இந்த லூசிஃபர் இருந்திருக்கலாம் என்று நம்புகிறார்கள். நன்றாக கவனிக்கலாம். தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் லூசிஃபர் இருந்திருக்கிறார். ஏதேனில் அவர் இருக்கும் வரைக்கும் அவர்கிட்ட பாவம் இல்லை. இந்த வசனங்கள் அதை தான் சொல்லுது. நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாளில் உன் மேள வாத்தியங்களும் உன் நாகசுரங்களும் உன்னிடத்தில் ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. நீ காப்பாற்றுகிறதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரூப். அந்த தேவதூதனுடைய வேலை என்னவென்றால் காப்பாற்றுகிறதற்காக படைக்கப்பட்டவர். இது ஒரு ஆங்கில வேதாகமத்துல இந்த மொழிபெயர்ப்பு எப்படி சொல்லுகிறது என்றால், அவருடைய வேலை காப்பாற்றுகிற வேலை. ஏதேனில் யாரை காப்பாற்றுகிற ஒரு வேலை? ஏதேன் தோட்டத்தில் யார் இருந்தார்கள்? தேவன் உலகத்தை படைக்கிறார். உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் படைக்கிறார். அதை ஆண்டு அனுபவித்துக்கொள் என்ற அதிகாரத்தை மனிதனுக்கு கொடுக்கிறார். அங்கு அவர்களை காப்பாற்றுவதற்காக, அவர்களுக்கு உதவி செய்வதற்காக லூசிஃபரை அனுப்புகிறார். இந்த சத்தியம் அதை தான் சொல்லுகிறது. 15வது வசனம் பாருங்க. நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாள் துவக்கி உன்னில் அநியாயம் கண்டுபிடிக்கப்பட்டது மட்டும் உன் வழிகளில் குறையற்று இருந்தாய். அப்படி என்றால் அவர் தேவனுக்கு எதிராக கலகம் பண்ணும் வரைக்கும் அவரிடத்தில் குறை இல்லை. ஏதேன் தோட்டத்தில் மனிதர்களோடு லூசிஃபரை வைத்திருக்கும் பொழுது அவரிடத்தில் பாவம் இல்லை. இந்த வசனம் இப்படிதான் சொல்லுகிறது. சாத்தானை குறித்து பலவேறு கருத்துக்கள் இருக்கிறது. ஆனால் தெளிவான ஆதாரமாக வசனம் எதுவும் இல்லை. அதுதான் உண்மை. ஒரு சிலர் பூமியையும் மனிதனையும் உருவாக்கும் முன்பதாகவே தேவன் லூசிஃபரை படைத்தார். லூசிஃபர் ஒரு கூட்ட தேவதூதர்களோடு சேர்ந்து தேவனுக்கு எதிராக கலகம் பண்ணினதினால் அவர் சாத்தானாக மாறினான். ஆதாமை படைத்த பிறகு அவர்களை ஏமாற்றி தேவனுக்கு எதிராக அவர்களை உருமாற்றினான் என்று ஒரு சிலர் சொல்லுகிறார்கள். ஒரு சிலர் ஆதாம் ஏவாள் ஏதேன் தோட்டத்தில் இருக்கும் பொழுது அவர்களை காப்பாற்றுவதற்காக அனுப்பப்பட்ட தேவதூதன் தான் லூசிஃபர். அவருடைய பாவம் அங்கு ஆதாம் ஏவாளை வஞ்சித்த பிறகுதான் வெளிப்பட்டது. அதுவரைக்கும் அவர் குறையற்று இருந்தார் என்று வசனம் சொல்லுகிறது. இப்படி இருவேறு கருத்துக்கள் இருக்கின்றன. ஆனால் இதில் எந்த இடத்தில் அவர் மீறினார், அவர் அந்த காலகட்டம் எது என்ற விளக்கம் வேதத்தில் இல்லை. தேவனுடைய தன்மையையும் அவருடைய இயல்பையும் அவருடைய வழிமுறைகளையும் அவர் செயல்படுகின்ற விதத்தையும் வேதத்தின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது இந்த எசேக்கியலில் சொல்லப்பட்டது போல ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் ஏவாளை காப்பாற்றுவதற்காக உதவி செய்வதற்காக அனுப்பப்பட்டவர் அங்கு மனிதர்களை கண்டு தேவன் மேல் பொறாமை கொண்டு அங்கு அந்த கலகத்தினால் அங்கு சாத்தானாக மாற்றப்பட்டவன் என்று நம்புவதற்கு ஏதுவாகிறது. ஆனால் அதற்கு ஆதாரமாக வசனங்கள் இல்லை. இதை இன்னும் கொஞ்சம் விளக்கமாக நம்ம பார்க்கலாம். சாத்தான் தேவனுக்கு எதிராக 1/3 தேவதூதர்களை சேர்த்து கொண்டு தேவனுக்கு எதிராக கலகம் பண்ணினான் என்றே வைத்து கொண்டாலும் 1/3 தேவதூதர்கள் மாத்திரமல்ல, ஒட்டுமொத்த தேவதூதர்களையும் சாத்தான் சேர்த்து கொண்டால் கூட தேவனுக்கு எதிராக அவனால் வெற்றி பெற முடியாது.
தேவதூதனை அவர் படைத்த விதம் வேறு, மனிதனை அவர் படைத்த விதம் வேறு. தேவதூதர்களுக்கு ஒரு நிபந்தனையற்ற அதிகாரம் கொடுக்கப்படவில்லை. அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம் நிபந்தனைக்கு உட்பட்டதாக இருந்திருக்க வேண்டும். ஏனென்றால் இங்கு வசனம் சொல்லுகிறது 2 பேதுரு 2:4. பாவம் செய்த தூதர்களை தேவன் தப்ப விடாமல் அந்தகார சங்கிலிகளினாலே கட்டி நரகத்திலே தள்ளி நியாய தீர்ப்புக்கு வைக்கப்பட்டவர்களாக ஒப்பு கொடுத்து. பாவம் செய்த தூதர்களை தேவன் தப்ப விடாமல் அந்தகார சங்கிலிகளாலே கட்டி நரகத்திலே தள்ளி நியாய தீர்ப்புக்கு வைக்கப்பட்டவர்களாக ஒப்பு கொடுத்து. இங்கு பாவம் செய்த தேவதூதர்கள் என்று நாம பார்க்கும் பொழுது அந்த தேவதூதர்களுக்கும் சுய சித்தம் என்று ஒரு உரிமையை அவர் கொடுத்திருக்கிறார். யாரையும் கட்டாயப்படுத்தும் விதமாக தேவன் படைக்கவில்லை. அவர்கள் தங்கள் சுயத்தின்படி தேவனுடைய வழிகளையும் தெரிந்து கொள்ள முடியும், அவருக்கு எதிரான வழிகளையும் தெரிந்து கொள்ள முடியும். ஆனால் தேவனுக்கு எதிரான வழிகளை தெரிந்து கொள்ளும் போது அங்கு அவர்களுடைய உரிமைகளும் அதிகாரங்களும் அங்கு பறிக்கப்பட்டு அவர்கள் தண்டனைக்கு உள்ளானவர்களாக கட்டி வைக்கப்பட்டுள்ளனர் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. அப்படி என்றால் அவர்களுடைய அந்த படைக்கப்பட்ட விதம் ஒரு நிபந்தனைக்கு உட்பட்டதாக இருக்கிறது. தேவன் மனிதனை அவ்வாறாக படைக்கவில்லை. நாம் தேவனை குறித்து தவறான ஒரு கண்ணோட்டத்தில் இருக்கிறோம். ஒரு அழகான பூமியை படைத்து மனிதனை சர்வ எல்லா சாயலிலும் தம்மை போல் படைத்து பூமியில் உள்ள சர்வத்தையும் ஆண்டு அனுபவித்துக் கொள் என்ற அதிகாரத்தையும் வல்லமையையும் அவர் கொடுக்கிறார். கொடுத்து சாத்தானை சோதிக்கும்படி ஏதேன் தோட்டத்திற்கு அனுப்பினார் என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் அவ்வாறு தேவன் செய்யவில்லை. ஒரு சின்ன ஒரு உதாரணம், நம்முடைய வீட்டுக்கு வெளியில இல்ல பின் பக்கத்துல ஒரு சிங்கம், கரடி, பாம்பு எல்லாம் வந்து போகிற ஒரு இடமாக அது இருக்கிறது என்றால் நம்முடைய சிறு குழந்தைகளை அங்கு விளையாட அனுப்புவோமா? அனுப்ப மாட்டோம் இல்லையா? அது அந்த குழந்தைகளுடைய உயிருக்கு ஆபத்து என்று நமக்கு தெரியும். ஆபத்து நிறைந்த ஒரு இடத்திற்கு நம்முடைய பிள்ளைகளை அனுப்ப மாட்டோம். பொல்லாதவர்களாகிய நாம் நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது நம்மீது அன்பு கூர்ந்து நமக்காக அவருடைய ஜீவனையே பலியாக கொடுத்தவர், மனிதனை படைத்து தாம் நேசிக்கின்ற மனிதனுக்கு சோதிக்கும் படிக்கு அங்கு சாத்தானை சகலவித தீமைகளோடு எப்படி அவர் ஏதேனிற்குள் அனுமதிப்பார்? தேவன் அவ்வாறு செயல்பட இடம் இல்லை. ஏனென்றால் அவருடைய இயல்பு அது இல்லை. அவர் அவ்வாறு லூசிஃபரை படைக்கவில்லை. அவர் ஒரு அழகான தூதனாக படைக்கிறார். ஏதேனில் அங்கு ஆதாம் ஏவாளை சோதிக்கும்படி அவர் அனுப்பவில்லை, அவர்களுக்கு உதவி செய்யுமாறு அவர் அனுப்புகிறார். ஒரு வசனம் சொல்லுகிறது, எபிரெயர் 1:14. இரட்சிப்பை சுதந்தரிக்க போகிறவர்களின் நிமித்தமாக ஊழியம் செய்யும்படிக்கு அவர்கள் எல்லாரும் அனுப்பப்படும் பணிவிடை ஆவிகளா இருக்கிறார்கள் அல்லவா? ரட்சிப்பை சுதந்தரிக்க போகிறவர்கள் நிமித்தமாக ஊழியம் செய்யும் படிக்கு அவர்கள் எல்லாரும் அனுப்பப்படும் பணிவிடை ஆவிகளாய் இருக்கிறார்கள் அல்லவா? தாம் விரும்பி நேசித்து படைத்த மனிதர்களுக்கு பணிவிடை செய்யும்படி, உதவி செய்யும்படி அவர் தேவதூதர்களை நியமித்திருக்கிறார். அவர் சோதிக்கும்படி சாத்தானை அங்கு அனுப்பவில்லை. தன்னுடைய மேலான தூதனை, லூசிஃபர் பரலோக ராஜ்யத்தில் ஒரு உயர்ந்த பதவியில் இருந்தவர், ஒரு ஹை ரேங்க் ஏஞ்சல். அப்படி என்றால் மிகவும் ஒரு உயர்ந்த பதவி அவருக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. தன்னுடைய மேலான தூதனை, அழகான தூதனை தான் விரும்பி படைத்த மனிதனுக்கு உதவி செய்யுமாறு அவர் அனுப்புகிறார்.
அவர் தீமையோடு ஏதேனுக்கு அனுப்பவில்லை. ஆனாலும் அங்கு வந்த பிறகு அங்கு அந்த மீறுதலை லூசிஃபர் நடப்பிக்கிறார். அந்த மீறுதல் ஏதேனில் நடந்திருக்கிறது. அந்த மீறுதல் எப்படி நடந்திருக்கிறது? வாசிக்கலாம். ஆதியாகமம் 1:26, 27, 28. பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக. அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். இந்த வசனம் ரொம்ப தெளிவாக சொல்லுகிறது, அவர் மனிதனை உருவாக்கும் பொழுது நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக. அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள். தமது சாயலில், தேவ சாயலில் மனிதர்களை அவர் படைத்து இந்த பூமியின் மேல் ஆளும் அதிகாரத்தை அவர் கொடுக்கிறார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி, பூமியில் உள்ள எல்லாவற்றையும் கீழ்ப்படுத்தக்கூடிய அந்த ஆளுமையை அவர் கொடுக்கிறார். பூமியின் மேல் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள். பூமியில் இருக்கிற எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளுங்கள். அதை கீழ்ப்படுத்தி அதை ஆண்டு கொள்ளுங்கள். அதை அனுபவித்துக் கொள்ளுங்கள். பலுகி பெருகுங்கள். பூமியை நிரப்புங்கள். அவர் படைத்த சிருஷ்டிப்புகள் எல்லாமே அவருடைய வார்த்தைக்கு கட்டுப்படும். இந்த அதிகாரத்தை அவர் மனிதனுக்கு கொடுக்கிறார். ஏதேன் தோட்டத்தில் அவர்களுக்கு உதவியாக லூசிஃபர் இருக்கிறார். அவருக்கு இந்த நிபந்தனையற்ற அதிகாரம், அதை அவர் பார்த்திருக்கலாம். தேவனை லூசிஃபர் வெறுக்கவில்லை. அவர் மேல் பொறாமை வருகிறது. அவருடைய ஸ்தானத்திற்கு தான் வர வேண்டும், அவருடைய இடத்திற்கு தான் வர வேண்டும், அந்த மகிமையையும் அந்த கனத்தையும் துதியையும் தான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற பெருமை அவருக்குள் வருகிறது. தேவனுடைய இடத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று லூசிஃபருக்கு அந்த எண்ணம் வருகிறது. ஆனால் தேவனை எதிர்க்கக்கூடிய அதிகாரம் லூசிஃபருக்கு கிடையாது. ஆனால் தேவனுடைய படைப்பாகிய ஆதாம் ஏவாளுக்கு கொடுக்கப்பட்ட நிபந்தனையற்ற அதிகாரம். லூசிஃபரை கலகம் பண்ணுவதற்கு, எதிராக செயல்படுவதற்கு இந்த நிபந்தனையற்ற அதிகாரம், இதன் மூலம் தேவனை நாம் எதிர்க்க முடியும் என்று அவன் நினைத்திருக்கலாம். ஏனென்றால் ஏதேனில் காப்பாற்றுவதற்காக அனுப்பப்பட்ட கேரூப் என்று எசேக்கியலில் சொல்லப்படுகிறது. இது ஒரு ராஜாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது என்று நீங்கள் சொல்லலாம். தீரு என்ற ராஜா என்று ஆரம்பிக்கிறார் எசேக்கியல். ஆனால் அதுக்கு அடுத்த வசனம் தெளிவாக சொல்லுகிறது, நீ ஏதேனில் இருந்தவன். வைரம், படிகப்பச்சை, புஷ்பராகம் உன்னோடு இணைக்கப்பட்டிருக்கிறது. மேள வாத்தியங்கள், அந்த இசைக்கருவிகள் உன்னோடு பொருத்தப்பட்டிருக்கிறது. ஒரு மனிதன் அங்கு அந்த தீரு ராஜா ஏதேன் தோட்டத்துக்கு செல்ல வாய்ப்பே இல்லை. ஏனென்றால் எப்பொழுது அங்கு ஆதாம் மீறுதலுக்கு உட்படுத்தப்படுகிறாரோ அப்பொழுதே மனிதனை அங்கிருந்து வெளியேற்றி கேருபீன்களை வைத்து உள்ளே மனிதன் நுழையாதபடிக்கு சுடரொளி பட்டயத்தை தேவன் வைக்கிறார்.
அப்படி இருக்கும்போது தீரு ராஜா ஏதேனுக்கு செல்ல வாய்ப்பே இல்லை. இதே போன்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மத்தேயு 16:23 வாசிக்கலாம். மத்தேயு 16:23. அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடரலாயிருக்கிறாய். தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்றார். அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடரலாய் இருக்கிறாய். தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்றார். இதில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேதுருவை பார்த்து அந்த சரீரத்திற்குள் இருக்கும் பிசாசோடு அவர் பேசுகிறார். இயேசு கிறிஸ்துவை தடுக்க நினைக்கின்ற அந்த ஆவியோடு அவர் பேசுகிறார். அந்த பிசாசின் வல்லமையோடு அவர் பேசுகிறார். எனக்கு பின்னாக போ சாத்தானே. அதே போல இந்த எசேக்கியேலில் அங்கு தீருவுக்கு பின்னால் இருக்கும் சாத்தானை குறித்து அந்த தீர்க்க தரிசனம் சொல்லுகிறது. இது சத்தியத்தை நீங்கள் அறிந்தால் உங்களால் புரிந்து கொள்ள முடியும். நீ ஏதேனில் காப்பாற்றுவதற்காக அனுப்பப்பட்டவன். நீ ஏதேனில் இருந்தவன். உன்னில் குற்றம் கண்டுபிடிக்கும் வரைக்கும் உன்கிட்ட எந்த குறையும் இல்லை. அப்படி என்றால் அந்த கலகம் வெளிப்படுகிற வரைக்கும் அவர்கிட்ட பாவம் இல்லாமல் இருந்தார் என்று அவருடைய பாவமற்ற நிலைமையை அந்த வசனம் சொல்லுகிறது. மனிதருக்கு அவர் அந்த அதிகாரத்தை கொடுக்கும் பொழுது, நீங்கள் ஆளக்கடவீர்கள், சகலத்தையும் நீங்கள் கீழ்ப்படுத்துவீர்கள் என்ற அதிகாரத்தை கொடுக்கும் பொழுது அவர் எந்த நிபந்தனையையும் அங்கு குறிப்பிடவில்லை. நீங்கள் என்னுடைய வழிமுறைகளை பின்பற்றி நடக்கும் வரைக்கும் இந்த அதிகாரம் இருக்கும், இந்த சுதந்திரம் இருக்கும். அப்படி இல்லை என்றால் இந்த அதிகாரம் பறிக்கப்பட்டு விடும் என்று அவர் எந்த தகுதியையோ எந்த ஒரு நிபந்தனையையும் மனிதர்களுக்கு அவர் குறிப்பிடவில்லை. நீங்கள் சகலத்தையும் கீழ்ப்படுத்தி, சகலத்தையும் நீங்கள் ஆளுகை செய்து நீங்கள் ஆளக்கடவீர்கள். அப்படி என்றால் அதில் எந்த தகுதியும் எந்த விதிமுறைகளும் இல்லை, நிபந்தனைகள் இல்லை. அப்படியே அந்த அதிகாரத்தை அவர் கொடுக்கிறார். இந்த நிபந்தனையற்ற அதிகாரத்தை மனிதனை ஏமாற்றி வாங்கி கொண்டால் தான் அவர்களை தேவனுக்கு எதிராக பயன்படுத்த முடியும் என்று அறிந்து அங்கு லூசிஃபர் வஞ்சகம் செய்ய நினைக்கிறார். இப்படிதான் அவர் சாத்தானாக மாறுகிறார். தேவன் சகலவித தீமையோடு ஒரு சாத்தானை படைத்து அவர்கள் கையில் மனிதனை கொடுக்கவில்லை. மனிதர்களிடம் கொடுத்த அந்த அதிகாரம் லூசிஃபரிடம் செல்லும் பொழுது அதை அவர் திரும்ப பெற்று கொண்டிருக்கலாம். ஏனென்றால் பூமிக்கும் மனிதனுக்கும் லூசிஃபருக்கும் அவர்தான் அதிகாரி, அவர்தான் உரிமையாளர். இந்த அதிகாரம் தவறான முறையில் செல்லுகிறது, நான் கொடுத்த அதிகாரத்தை நீ ஒழுங்காக பயன்படுத்தவில்லை, அதை என்னிடம் திரும்ப கொடுத்து விடு என்று மனிதனிடம் அவர் வாங்கியிருக்கலாம். மனிதனையும் லூசிஃபரையும் அழித்துவிட்டு அவர் புதிய ஒரு படைப்பை அவர் உருவாக்கி இருக்கலாம். ஆனால் அவர் அவ்விதம் செயல்படவில்லை. அவர் அவ்விதம் செயல்படவும் முடியாது. இதை லூசிஃபர் அறிந்திருந்தான். ஏனென்றால் தேவனுடைய இயல்பு, அவருடைய செயல்படும் விதம், அந்த ராஜ்யம் செயல்படும் விதிகள் அவனுக்கு தெரிந்திருக்கலாம். அவர் மாறாதவர், தன்னுடைய விதிகளுக்கு அவர் கட்டுப்பட்டவர். அவர் மாறாதவர், கர்த்தர் மாறாதவர். வசனம் அப்படிதான் சொல்லுகிறது. தான் படைத்த விதிகளுக்கு அவர் கட்டுப்பட்டவர். இன்னும் சொல்ல போனா அவர் மாற முடியாதவர். அவருடைய உண்மை தன்மையும் அவருடைய உத்தமமும் அவரை மாறவிடாது. அவர் ஒரு வாக்கு கொடுத்து அந்த வாக்கை மனிதன் தவறாக பயன்படுத்தினால் கூட தன்னுடைய உத்தமத்திற்கும் தன்னுடைய உண்மை தன்மைக்கும் அவர் உண்மையுள்ளவராக இருந்து அதற்கு அவர் இடம் கொடுக்கத்தான் வேண்டும். அவருடைய ராஜ்யம் அவ்வாறுதான் செயல்படுகிறது. அதனால் தேவன் சாத்தானை உருவாக்கவில்லை,
அவர் ஒரு அழகான தூதனை படைத்தார். மனிதர்கள் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை, ஆளுகையை அங்கு லூசிஃபருக்கு கொடுத்ததன் மூலம் அவர்கள் சாத்தானை உருவாக்கினர். தேவன் உருவாக்கவில்லை. தேவன் லூசிஃபரை படைத்தது போல மனிதர்கள் சாத்தானை உருவாக்கவில்லை. ஆனால் அவர்கள் கொடுத்த அந்த அதிகாரமும் வல்லமையும் அவனை சாத்தானாக உருமாற்றியது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஜெபிக்கலாம். அன்பின் தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். எங்களை எவ்விதமாக நீர் படைத்தீர் என்ற சத்தியத்தை எங்களுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறீர். தமது சாயலில் எங்களை நீர் படைத்திருக்கிறீர். பூமி அனைத்தையும் படைத்து அதை ஆண்டு கொள்ளும் அதிகாரத்தை, வல்லமையை எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிறீர். அதை கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள் என்ற அதிகாரத்தை எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிறீர். சாத்தானை தீமையோடு நீர் படைக்கவில்லை. அவன் உமக்கு நிகரானவன் இல்லை. அவன் மனிதர்களுக்கு நிகரானவன் இல்லை. மனிதர்களுக்கு ஊழியம் செய்யும்படிக்கு, உதவி செய்யும்படிக்கு, காப்பாற்றுகிறதற்காக அனுப்பப்பட்ட ஒரு கேரூப், ஒரு தேவதூதன் என்ற சத்தியத்தை இன்று எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுத்திருக்கிறீர். சாத்தானை நீர் உருவாக்கவில்லை. மனிதன் தன்னுடைய அதிகாரத்தை கொடுத்ததன் மூலமாக அங்கு சாத்தான் உருவாக்கப்பட்டான் என்ற சத்தியத்தை இன்று எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறீரப்பா. மனிதனுடைய அதிகாரம் என்ன, விசுவாசியாக என்ன அதிகாரத்தை கொடுத்திருக்கிறீர் என்ற சத்தியம் எங்கள் கண்களை தெளிய வைக்கிறதாக, நீர் கொடுத்த அதிகாரத்தையும் வல்லமையையும் பயன்படுத்தி இந்த ஆவிக்குரிய யுத்தத்தில் எங்களுக்கு வெற்றி பெறச் செய்யத்தக்க ஒரு வழிகாட்டலை அது எங்களுக்கு கொடுக்கிறதற்காக நன்றி. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் தருகிறேன். அதை புரிந்து கொள்ளக்கூடிய உணர்வுள்ள இருதயத்தை நீர் கொடுக்கிறதற்காய் நன்றி. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன்.